Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரை முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தானகுமாரிடம் கேட்கலாம். சந்தானகுமார், இரவு 7 மணியிலிருந்து சென்னை மெரினா கடற்கரை முழுமையாக மூடப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. மக்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த புத்தாண்டை அவங்க பாதுகாப்பா கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. கூடுதலான விவரங்கள் என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் மெரினா கடற்கரையில விதிக்கப்பட்டிருக்கு? ராதா, இந்த புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கூடிய கொண்டாட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை, எலியட் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரைகள் இன்று இரவு 7 மணி முதல் நாளை வரை பொதுமக்கள் கடற்கரைக்குள்ளே செல்வதற்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக மெரினா கடற்கரை பொறுத்தவரைக்கும் இரவு 10 மணிக்கு தினம்தோறும் மூடப்பட்டு இரவு நேரங்களில் பொதுமக்கள் உள்ளே செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. புத்தாண்டுகள் மெரினா கடற்கரைகளில் கொண்டாடப்பட்டிருந்தாலும் கொரோனா காலத்திற்கு பிறகு இங்கு கொண்டாட்டங்கள் என்பது முழுமையாக தடை விதிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று இரவு 7 மணிக்கு பொதுமக்கள் உள்ளே இருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டு தற்போது முழுமையாக இந்த மெரினா கடற்கரை பேரிகார்டுகள் மூலமாக அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் மட்டும் இன்னும் ஒரு சிலர் உள்ள இருக்காங்க. அவங்களையும் உடனே 8 மணிக்கு முன்பாக வெளியேற்ற வேண்டிய பணிகளில் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன போல இந்த புத்தாண்டு பண்டிகை முன்னிட்டு இரவு நேரங்களில் கிட்டத்தட்ட 19,000 காவலர்கள் சென்னை முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்காங்க. அவங்க அனைவருமே தற்போது இந்த அவங்களுடைய அதிகாரிகள் முன்பு தற்போது இங்கு வந்திருக்காங்க. இங்கிருந்து அவங்களுக்கு பணி ஒதுக்கப்பட்டிருக்கூடிய இடத்திற்கு செல்ல தயாராகி வருகிறாங்க. மற்றொரு புறம் சென்னை மெரினா கடற்கரை நம்ம நேரடியாக காட்சிகளை பார்க்கிறோம். பொதுமக்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டு வெறிச்சோடி இருக்கிறது. இன்னும் ஒரு சில நபர்கள் மட்டும் தங்களுடைய கடைகளை மூடிவிட்டு செல்வதற்காக இருக்காங்க. அவங்களும் இரவு 8 மணிக்கு முன்பாக அனைவருமே வெளியே செல்லணும் அப்படின்ற கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை வரை இந்த மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் வருவதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட மெரினா கடற்கரைக்கு வெளியே இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில புத்தாண்டு கொண்டாடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அங்கு காவல்துறை சார்பாக ஸ்பீக்கர் வைக்கப்பட்டு மின் விளக்குகள் பொருத்தக்கூடிய பணி என்பதும் அந்த காமராஜர் சாலையில நடைபெற்று வருகிறது. ராதா, பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது காவல்துறை. மேலும் 19,000 காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக. கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.